கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து நாம் தானியேல் புத்தகத்தை தொடர்ந்து படிக்க போகிறோம். தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம். அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 8, 8ஆம் அதிகாரத்தை நான் படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் இன்றைக்கி ஆராய இருக்கிறோம் என்றால், சின்ன கொம்பும் சிறு புஸ்தகமும், த லிட்டில் ஹார்ன் அண்ட் த லிட்டில் புக். போன வாரம் என்ன படித்தோம்? 7ஆம் அதிகாரம் என்ன தலைப்பில் படித்தோம்? சின்ன கொம்பும் சிறு மந்தையும் அப்படின்னு படித்தோம். இன்றைக்கு சின்ன கொம்போடு சிறு புஸ்தகம் என்ன என்பதை குறித்து படிக்க இருக்கிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்கள் மற்றும் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை மையமாக வைத்து நாம் படிக்க இருக்கிறோம். தானியேல் புத்தகத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கான திட்டத்தை 4 தரிசனங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். முதலாம் தரிசனம் எங்கே இருக்குன்னா, தானியேல் 2ஆவது அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரம் நேபுகாத்நேச்சார் கண்டது. 2ஆம் தரிசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் தானியேல் கண்டது. 3ஆம் தரிசனம் தானியேல் 8ஆம் அதிகாரமும் 9ஆம் அதிகாரம் சேர்த்து. 4ஆம் தரிசனம் தானியேல் 10 to 12ஆம் அதிகாரம் வரைக்கும் 4 தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவ மனிதனுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு உலக ராஜ்யங்கள் பொன்னாக மின்னும். இந்த உலகத்தின் மனுஷனுக்கு அப்படி தான் தெரியும். ராஜ்யங்கள் ஆண்டு அப்படி தான் காமிச்சார், தங்கம் வெள்ளி என்று காண்பித்தார். கடைசியில் தான் அவை எல்லாமே மண் என்று தெரிந்தது. அஸ்திபாரம் எப்படி இருந்துச்சு? மண்ணாக தான் இருந்துச்சு. ஆனால் தேவ பக்தி உள்ளவனுக்கு, அதாவது தானியேலுக்கு, உலக ராஜ்யங்கள் கொடூர மிருகங்களாக தோன்றின. ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைகளுக்கு உலக ராஜ்யம் எப்படி தான் இருக்கும்? மிருகத்தனமாக தான் இருக்கும். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்திலையும் 7ஆம் அதிகாரத்திலும் காண்பித்தார். தானியேல் புத்தகத்தின் 3ஆம் தரிசனத்தை தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அது தானியேலுக்கு 2ஆவது தரிசனம். தானியேலுக்கு முதல் தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, அது 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் தானியேல் கொடுத்த 2ஆம் தரிசனம் இந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சரிங்களா? வேதாமத்தை திருப்பிக் கொள்வோமா? தானியேல் புத்தகத்திற்கு 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இந்த தானியேல் தீர்க்க தரிசன பாடங்களை படிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். நம்ம எல்லாரும் பீப்புள் ஆஃப் ப்ராஃபஸி, அப்படி தானே? தீர்க்க தரிசன மக்கள். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் உருவானது தான் இந்த சபை. ஆகவே மிகுந்த கவனத்தோடு படிக்க உங்களை நான் அழைக்கின்றேன். இந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் நிகழ்ந்த ஆண்டு எப்போ அப்படின்னா, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. தானியேல் ஆகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்திற்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்தில் வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. பெல்ஷாத்சார் அரசாண்ட 3ஆம் வருஷம் கிமு 551. அந்த சமயத்தில் தானியேலுக்கு 71 வயசு. இவர் 71. பாபிலோன் வீழ்ச்சி அடைவதற்கு 12 வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் இந்த 2ஆம் தரிசனத்தை தானியேலுக்கு தந்தார். பிரியமானவர்களே, இதை மனசில் வச்சுக்குவோம். தானியேல் புத்தகத்தினுடைய அவுட்லைன், உருவரை என்ன அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாமா? தானியேல் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சூசானில், ஈரானில் தானியேல் இருக்கிறார் என்று படிக்கிறோம். டேனியல் இன் ஷூஷான் ஆர் ஈரான். 8ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள் 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா, 2 horned ram. 8ஆம் அதிகாரம் 5 to 8 வரைக்கும் ஒற்றை கொம்புள்ள ஆட்டுக்கடா, 1 horned male goat. 8ஆம் அதிகாரம் 9 to 12 வரைக்கும் சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன். 8ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் 2300 ராப்பகல் தரிசனம், 2300 days vision. 8ஆம் அதிகாரம் 15 to 26 வரைக்கும் காபிரியேல் தந்த விளக்கம், எக்ஸ்பிளனேஷன் பை கேப்ரியல். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா. பாருங்களேன், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தங்கம் வெள்ளின்னு ஆண்டவர் காமிச்சார். 7ஆம் அதிகாரத்தில் சிங்கம் கரடின்னு காமிச்சார். 8ஆம் அதிகாரத்தில் என்ன காட்டுறாரு? ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா. ஆண்டவர் ஏன் ஒவ்வொரு சாப்டருக்கும் அப்படி படத்தை மாற்றி மாற்றி காட்டுறாரு? அதற்கு காரணம் என்ன? தானியேல் 8ஆம் அதிகாரம் ஆசரிப்பு கூடாரத்தோடு சம்பந்தப்பட்ட தரிசனம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் எதான் பலி செலுத்துவாங்க?
ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, இப்படி தான் பலி செலுத்துவாங்க. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட பலி மிருகங்களை காண்பித்தார். பரலோக பரிசுத்த ஆசாரியத்துவத்துக்கும் நரலோகனா பூலோக போலி ஆசாரியத்துவத்துக்கும் இடையிலான மாபெரும் போராட்டத்தை தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம ஜெபத்தோடு படிக்க போகிறோம். நம்ம ஒருவேளை காலங்காலமாக தானியேல் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அப்படி இப்படி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு தெளிவான புரிதல் தேவை. உண்மை தானே? ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, நம்முடைய பரிசுத்த சமூகத்திலே எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வந்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானோட உதவி எங்கள் கொடுங்க. கேட்பதற்கு கவனிக்கிற உற்சாகமுள்ள செவிகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அசதியை எடுத்து போடுங்க. கணனித்திரையின் ஆவியை எடுத்து போடும் ஆண்டவரே. புரிந்து கொள்ளுகிற உம்முடைய வல்லமையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆலயத்தில் ஆன்லைனில் இணைந்து கவனிக்கிற எல்லாரையும் தேவன் தொடும். அடியானை பாவியை பலப்படுத்தும். நம்முடைய ஆவியினால் நிரப்பும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த தானியேல் ஈரானில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஊலாய் ஆற்றங்கரையில் அவருக்கு ஆண்டவர் 2வது தரிசனத்தை கொடுக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வெள்ளியாக, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் கரடியாக வர்ணிக்கப்பட்ட ராஜ்யம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டு எப்படி காட்டுறாரு? ஆட்டுக்கடாவாக காட்டுகிறார். தானியேல் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 4 வாசிக்கலாமா? வாசிக்கிறேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒரு கொம்பை பார்க்கிலும் இன்னொரு கொம்பு எப்படி இருந்துச்சான்? உயரமாக இருந்துச்சு. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெலும்பிற்று. 4வது வசனம் பார்க்கிறோம். அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறது கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாரும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது அப்படின்னு படிக்கிறோம். பாபிலோன் பற்றி இந்த 8ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏன் என்றால் இந்த பாபிலோன் ஏறக்குறைய தன் அழிவை நோக்கி விரைந்து சென்று கொண்டிருந்தபடியால் அது பற்றி ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. தேவன் பாபிலோனுக்கென்று வைத்திருந்த பணி ஏறக்குறைய முடிந்து விட்டது. அதனால தான் ஆண்டவர் அதை பற்றி எதுவுமே 8ஆம் அதிகாரத்தில் சொல்லவில்லை. அன்பானவர்களே, ஏற்ற இறக்கமாக 2 கொம்புகள் கொண்டிருந்த அந்த ஆட்டுக்கடா, இந்த ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷியா அப்படின்னு கேப்ரியல் டைரக்டாக விளக்கம் கொடுத்துறார். 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 20 பாருங்களேன். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்ஷியா தேசங்களின் ராஜாக்கள். ஆக நேரடியாக கேப்ரியல் பதில் சொல்கிறார். அது எந்த ராஜ்யம்? மேதிய பெர்ஷியா. பிரியமானவர்களே, மேதியா முந்திய ராஜ்யமாக இருந்தாலும் அதான் முதல்ல பலமுள்ளதாக இருந்தது. ஆனால் பிந்தி வந்த பெர்ஷியனான கோரேஷ் ஆளத் தொடங்கியதிலிருந்து மேதியா போக பலத்தில் குறைந்து பெர்ஷியா மேலே உயர ஆரம்பித்தது. அதனால தான் ஒரு கொம்பு எப்படி இருந்துச்சா? கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். கரடி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் அப்படி ஏற்ற இறக்கமாக நின்றது அப்படின்னு நம்ம 7ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அந்த ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியா படையெடுத்து சென்று என்ன செய்துதான்? மேற்கே பாபிலோன், வடக்கே லிடியா, தெற்கே எகிப்து போன்ற தேசங்களை கைப்பற்றின. இந்த 3ஐயும் 7ஆம் அதிகாரத்தில் படித்தோன்னா கரடி வாயில 3 விலா எலும்புகள் படிக்கிறோம்ல, அதைத்தான் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி 3 ராஜ்யங்கள் 3 திசைகளில் சென்று இந்த மேதிய பெர்ஷியா கைப்பற்றினதாக நாம் படிக்கிறோம். 2வது, இந்த தானியேல் பார்க்கிற இந்த தரிசனத்தில் 2வது என்ன பார்க்கிறார்னா, விசேஷித்த ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டு கடாவை பார்க்கிறார். சரிங்களா? தானியேல் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 5 முதல் 8 வசனங்களை படித்தோன்னா, நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் அவர் இந்த ஆட்டுக்கடாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 2 கொம்புள்ள ஆட்டுக்கடாவை தானியேல் பார்க்கும் பொழுதே இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. எங்கேயாவது ஆட்டுக்கடாவுக்கு ஒரு கொம்பு இருக்குமா?
ஆனால் தீர்க்க தரிசனத்தில் அப்படி நாம் பார்க்கிறோம். நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடாவின் இடம் மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோடே அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்டே சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அது 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. இந்த ஒத்த கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா வந்து என்ன பண்ணிச்சான்? 2 கொம்புள்ள இந்த ஆட்டுக்கடாவை முட்டி போட்டுச்சு. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. 8ஆம் வசனம். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு, அந்த ஒத்த கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெலும்பினது அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வெண்கலமாக, 7ஆம் அதிகாரத்தில் சிவிங்கியாக காட்டப்பட்ட 3ஆம் ராஜ்யம் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் எப்படி காட்டப்படுகிறது? ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடாவாக நாம் பார்க்கிறோம். அது நிலத்தில் கால் படாமல் அவ்வளோ வேகமாக வந்துச்சான். எப்படி 7ஆம் அதிகாரத்தில் சிவிங்கி எப்படி இருந்துச்சு? 4 செட்டைகள் அப்படின்னு படிக்கிறோம்ல, அதே போல் இங்கே பாருங்கள், கால் படாமல் நிலத்தில் அது பாய்ந்து வந்தது. அது எதை குறிக்குதுன்னா அதனுடைய அசுர வேகம், அந்த ராஜ்யத்தினுடைய அசுர வேகம். அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யம்? 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் காபிரியேல பதில் சொல்லார் பாருங்க. 8:21. நீ ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அது எந்த ராஜ்யமா? கிரேக்க ராஜ்யம். அதன் கண்களுக்கு நடுவே இருந்த அந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. எந்த ராஜா? அலெக்சாண்டர் தி கிரேட் என்பதில் சந்தேகமே கிடையாது. கிரேக்க தேசத்தின் ஒற்றை கொம்பனாக விளங்கியவன் அலெக்சாண்டர் என்பது உலகம் அறிந்த உண்மை. 20 வயதில் ஆட்சிக்கு வந்த அலெக்சாண்டர் 8 ஆண்டுகளில் அகில உலகத்தையும் தன் காலடியில் அவன் கொண்டு வந்து விட்டான். கிமு 331 சிரியாவில் உள்ள அர்பெலா என்னும் இடத்துல நடந்த யுத்தத்தில் கிரேக்க ராஜ்யம் மேதிய பெர்ஷியாவை வென்றது. மேதிய பெர்ஷியா கிரேக்கத்திடம் வீழ்ச்சி அடையும் என்பதை நல்ல கவனிங்க. மேதிய பெர்ஷிய ராஜ்யம் கிரேக்க ராஜ்யத்திடம் வீழ்ச்சி அடையும் என்பதை ஆண்டவர் 220 வருஷங்களுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் தரிசனத்தை தானியேல் பார்க்கும்போது எந்த வருஷம்? கிமு 551 வருஷம். சரிங்களா? அலெக்சாண்டர் எப்போ ஜெயிக்கிறாரு? கிமு 331 கழிச்சு பாருங்க, 220 வருஷம். 220 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த அலெக்சாண்டர்னு ஒருத்தன் வருவான், அவன் மேதிய பெர்ஷியாவை ஜெயிப்பான்றத ஆண்டவர் துல்லியமாக சொல்லிட்டார். அப்போ என்ன பார்க்குறோன்னா பைபிள் எத்தனை உண்மையான புத்தகம். நமக்கு நாளை காலையில் நடக்கிறது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் ஆண்டவர் 220 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லிட்டார், மேதிய பெர்ஷியாவை கிரேக்க ராஜ்யம் ஜெயிக்கும் என்று சொல்லி. ஆனாலும் 33 வயதிலேயே மாண்டு போனான் மகன் அலெக்சாண்டர். அவனுடைய 4 படைத்தளபதிகளான கசாண்டர், லிசிமேக்கஸ், செலுக்கஸ், தாலமி போன்றோர் கிரேக்க ராஜ்யத்தை என்ன பண்ணாங்களாம்? கூறு போட்டு கொண்டார்கள். அந்த நாள் வரையும் இந்த தானியேல் 8ஆம் அதிகாரம் எப்படி சொல்லுதுன்னா விசேஷித்த 4 கொம்புகள் என்று தீர்க்க தரிசனம் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறது. 7ஆம் அதிகாரத்தில் சிவங்கிக்கு 4 தலைகள்னு பார்த்தோம். அந்த 4 கசாண்டர், லிசிமேக்கஸ் இவங்க எல்லாருமே சரிங்களா, கிரேக்க தளபதிகள். 8ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கணும்? விசேஷித்த 4 கொம்புகள் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அடுத்தபடியாக 3வது தானியேல் இந்த தரிசனத்தில் எதை பார்க்கிறார் அப்படின்னா சின்ன கொம்பை பார்க்கிறார். லிட்டில் ஹார்ன். தானியேல் 8ஆம் அதிகாரம் 9 to 12 வரைக்கும் கவனிக்கலாமா? இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வாசிக்கணும். சரிங்களா? ஓகே. 8ஆம் அதிகாரம் 9 to 12 வரைக்கும். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, நல்ல கவனிங்க, சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. 12ஆம் வசனம். பாதகத்து நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே,
7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பை பார்த்தோமா? 7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பை காமிச்ச ஆண்டவர் ஏன் 8ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் சொல்கிறாரு? தீர்க்க தரிசனத்தில் ஏற்கனவே சொன்ன ரெப்படிஷன் அண்ட் என்லார்ஜ்மெண்ட், கூறியது கூறல் மற்றும் விவரித்து கூறல். ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப சொல்லுவார். தீர்க்க தரிசனத்தில் திரும்ப சொல்லும் பொழுது கூடுதலாக சில காரியங்களை சேர்த்து சொல்லுவார். சரிங்களா? நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாருங்களேன், தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கரடி எப்படின்னு பார்த்தோம்? தானியேல் 2ஆம் அதிகாரத்தில், அதாவது 2ஆம் அதிகாரத்தில் மேதிய பரிசை எப்படி பார்த்தோம்? வெள்ளின்னு பார்த்தோம். சரிங்களா? 7ஆம் அதிகாரத்தில் எப்படின்னு பார்க்குறோம்? கரடின்னு பார்க்குறோம். ஆனால் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது கரடி வாயில் என்ன இருந்துச்சு? 3 விழா எலும்புகள். ஆனால் அதை பற்றி 2ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது சில விஷயங்களை கூடுதலாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ரெப்படிஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன் அல்லது என்லார்ஜ்மெண்ட் என்ற ஒரு அடிப்படை விதியை நம்ம எங்கே பார்க்குறோம்னா தீர்க்க தரிசனங்களில் பார்க்க முடியும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற சின்ன கொம்பு எப்படிப்பட்ட சின்ன கொம்புனா பேப்பல் ரோம், அரசியல் வல்லமையாக பார்க்குறோம். ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த சின்ன கொம்பை இரட்டை உருவில் டபுள் ஆக்டில் பார்க்குறோம். சரிங்களா? டபுள் ஆக்ட் நமக்கு தெரியல, 2 வேஷம் அப்படின்ற மாதிரி 2 கோணத்தில் சின்ன கொம்பை அது செயல்படுகிறத நாம் பார்க்க முடியும். சரிங்களா? இது எங்கேருந்து வந்துச்சு சின்ன கொம்பு? நீங்கள் பாருங்கள், வசனத்தில் படித்தோம். அது அந்த 4 கொம்புலேருந்து வந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால் நீங்கள் மூல பாஷையில் படித்தீங்கன்னா அது 4 கொம்பில் ஒன்றிலிருந்து வரவில்லை, 4 திசைகளில் ஒன்றிலிருந்து வந்தது என்று தான் மூல பாஷையில் படிக்கிறோம். சரிங்களா? மனசில் வச்சுக்கங்க. இந்த சின்ன கொம்பு எப்படி செயல்பட்டுச்சான்? 2 விதமாக செயல்படுது. கவனிச்சிங்களா? எப்படின்னா சின்ன கொம்பின் கிடைமட்ட செயல்பாடு, அதாவது கீழேயே அது எப்படி செயல்படுது, ஹொரைசான்டல் ஆக்ஷன் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலையும் 24ஆம் வசனத்தின் முதல் பகுதியிலையும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த சின்ன கொம்பு மேல் நோக்கி செயல்படுகிறது, செங்குத்தாக செயல்படுது, வெர்டிக்கல் ஆக்ஷன். 8ஆம் அதிகாரம் 10லேருந்து 12 வரைக்கும் நம்ம அதை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்களேன், வெண்கலத்துக்கு அப்புறம் இரும்பு 2ஆம் அதிகாரத்தில், ரோம் அப்படி தான் இருக்குது. 7ஆவது அதிகாரத்தில் தானியேல் 7ல் பார்த்தோன்னா சிவிங்கிக்கு அப்புறம் ரோம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது? கெடியும் பயங்கரமான மிருகம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷியா, அதுக்கப்புறம் ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசம், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கணும்? ரோம் வந்திருக்கணும். சரிதானே? ஆனால் இந்த ரோமை ஆண்டவர் எப்படி காட்டுகிறார் என்று சொன்னால் அஞ்ஞான ரோமாக காட்டுகிறார். சரிங்களா? 8ஆவது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக சிங்காரமான தேசத்துக்கு நேராக மிகவும் பெரியதாயிற்று. அஞ்ஞான ரோமாக அது கிடைமட்டத்தில் கீழே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். செங்குத்து செயல்பாட்டின் பொழுது அது போப்பு ரோமாக மேல் நோக்கி செயல்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அது கிறிஸ்துவுக்கும் இந்த சின்ன கொம்பு கிறிஸ்துவுக்கும் மேல் நோக்கி செயல்பட்ட சின்ன கொம்பு கிறிஸ்துவுக்கும் அவருடைய தியாக பலிக்கும் அவருடைய மத்தியஸ்த ஊழியத்துக்கும் எதிராக செயல்பட்டது தான் அந்த செங்குத்தான செயல்பாடு. சரிங்களா? நம்ம கொஞ்சம் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த சின்ன கொம்பு அஞ்ஞான ரோமாக கிடைமட்டத்தில் கீழ் நோக்கி எப்படி செயல்பட்டது அப்படின்னா நம்ம அந்த தானியேல் 8ல் 9ஆம் வசனத்திலையும் 24ஆம் வசனத்திலையும் முதல் வரியில் பார்க்குறோம். சரிங்களா? என்ன செஞ்சிச்சு இந்த சின்ன கொம்பு அஞ்ஞான ரோமாக இருந்த பொழுது அப்படின்னா சேனையின் அதிபதியாகிய இயேசுவை குற்றஞ்சாட்டி சிலுவையில் அறையப்பட ரோம ஆளுநர் பிலாத்து காரணமாக இருந்தான். பிலாத்து கை கழுவிட்டான்ல, அவன் நினச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? இயேசுவை விடுவித்திருக்கலாம். ஆனால் பாருங்க, ரோம் வழியாக பிலாத்து மூலமாக சேனையின் அதிபதியான கிறிஸ்து என்ன செய்யப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்டார். வசனம் சொல்லுது தானியேல் 8:11 அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பரிசுத்த ஸ்தானமான எருசலேம் தேவாலயம் கிபி 70 தீத்து என்ற ரோம தளபதியின் தலைமையில் தீக்கிரையாக்கப்பட்டது. விளங்குது உங்களுக்கு?
அப்போ அஞ்ஞான ரோமா இருக்கும் பொழுதே அது சின்ன கொம்பாகவே செயல்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். பாருங்களேன். அதே மாதிரி தானியேல் 8:9 சிங்காரமான தேசத்துக்கு எதிராகன்னு படிக்கிறோம். சிங்காரமான தேசம்னா எருசலேம், பாலஸ்தீனா தேசம் என்று நம்ம தெளிவாக தீர்க்க தரிசனத்தில் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கலாம். கிமு 30 தெற்கே இருந்த எகிப்தை கைப்பற்றியது. அதான் நம்ம வசனம் 9 பார்க்குறோம். தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராக, தெற்குனா எகிப்து, கிமு 30 எகிப்தை கைப்பற்றியது. கிமு 65 கிழக்கே இருந்த சிரியாவை ரோமாபுரி கைப்பற்றியது. கிபி 70 முதல் கிபி 135 வரைக்கும் யூதர்களை அழித்தது, யூதர்களை சிதறடித்தது. கிறிஸ்தவையும் அப்போஸ்தலரையும் அநேகம் கிறிஸ்தவர்களையும், இன்னும் சொல்ல போனால் பவுல், பேதுரு இப்படிப்பட்ட அநேகர் இரத்த சாட்சிகளாக ரோமாபுரி கொன்று போட்டது. யோவான் ஸ்நானனையும் சேர்த்து இப்படி நிறைய பேர் சொல்லலாம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், தானியேல் 8:24 படிக்கிறோம். அவனுடைய வல்லமை பெருகும். அது சின்ன கொம்பா இருக்கும், ஆனால் போப்ப என்ன செய்யுமா? அதனுடைய வல்லமை பெருகும். 24 வசனம். அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அஞ்ஞான ரோமாக இருந்த பொழுதே அழிக்கப்பட்ட பலவான்கள், இந்த ரோமாபுரியினால், அஞ்ஞான ரோமாபுரியினால் அழிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் எவ்வளோ பேர்னா 25 லட்சம் பேர். சரிங்களா? அதுதான் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த ரோமாபுரி சின்ன கொம்பாக கிடைமட்ட செயல்பாடு அது கீழே எப்படி செயல்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அது பூமியில் இருந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு எதிராக கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து அவருடைய பிள்ளைகளை கொலை செய்து அவருடைய ஆலயத்தையும் அழித்து போட்டது. சரிங்களா? இது அஞ்ஞான ரோமாக செயல்பட்ட சின்ன கொம்பு. ரெண்டாவது, அது எப்படி செயல்படுது அப்படின்னா, லிட்டில் ஹார்ன் ஆஸ் பேப்பல் ரோம். இந்த சின்ன கொம்பு போப்பு ரோமாக எப்படி செயல்படுகிறது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், தானியேல் 8ஆம் அதிகாரம் 10-12 வசனங்கள் படித்தீங்கன்னா, சேனையின் அதிபதி, அன்றாட பலி, பரிசுத்த ஸ்தானம் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். அஞ்ஞான ரோம் அப்புறம் என்னவா மாறிச்சு? போப்பு ரோமாக மாறியது. பேகன் ரோம் பிகேம் பேப்பல் ரோம். போப்பு ரோம் சின்ன கொம்பாக ஆட்டம் ஆடின காலகட்டம் 1260 ஆண்டுகள் என்பது நமக்கு தெரியும். கிபி 538 கிபி 1798 வரைக்கும் தான் அறிந்திருக்கிறோம். பூலோக ஆசரிப்பு கூடாரம் கிபி 70 ஏற்கனவே அஞ்ஞான ரோம் தீக்கிரையாக்கி விட்டது. அப்படியானால் இந்த போப்பு ரோம் பரலோக ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக செயல்பட்டதையே தானியேல் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சரிங்களா? இந்த போப்பு ரோம் என்ன பண்ணிச்சான்? சின்ன கொம்பாக பரலோகத்துக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்னு 10 மற்றும் 11 வசனங்களை 8ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். சில வசனங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக கருத்து ஒன்றி படிக்கணும். அன்றாடத்தை நீக்கிய சின்ன கொம்பு. 8ஆம் அதிகாரத்தில் வசனம் 11க்கு வாங்கலேன். 11ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுது, அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கி போட்டது, நீக்கிற்று அப்படின்னு படிக்கிறோம். அன்றாட பலி என்ற வார்த்தை தானியேலில் மட்டும் 5 தடவை இருக்குது, 5 முறை. தானியேல் 8, 11, 12, 13, 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 5 இடங்களில் பார்த்தீங்கன்னா அன்றாட பலி அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, எபிரேய மொழி வேதாகமத்தில் இந்த பலின்ற வார்த்தை இல்லை, அன்றாட பலின்ற வார்த்தை இல்லை, அதை பலின்ற வார்த்தை இல்லை, அன்றாடம்ன்ற வார்த்தை தான் இருக்குது. சரிங்களா? டெய்லி சாக்ரிஃபைஸ்ன்ற வார்த்தை இல்லை, அன்றாடம் என்று தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது பலின்னு சேர்த்துட்டாங்க, அன்றாட பலின்னு சேர்த்துட்டாங்க. தமிழ் பைபிள்லையும் அன்றாட பலி அப்படின்னு இருக்குது. இந்த சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ஐட்டலிக்ஸ்,
சாய்வு எழுத்துக்களாக இருக்கும். சாய்வு எழுத்துக்களாக இருக்குன்னா அந்த வார்த்தையை சேர்த்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஒரிஜினலில் அந்த வார்த்தை இல்லை, ஆனால் சேர்த்துருக்காங்க என்று பொருள். பிரியமானவர்களே, அப்போது எப்படி இந்த வசனத்தை படிக்கணும்? அவரிடத்திலிருந்து அன்றாடத்தை நீக்கிற்று. அப்படி தான் தானியேல் 8:11 வாசிக்கணும். சரிங்களா? பாருங்களேன், இந்த அன்றாடம் என்பதற்கான எபிரேய வார்த்தை டாமிட், TAMID, டாமிட் என்ற வார்த்தை. அதற்கு என்ன அர்த்தம்னா, டாமிட் என்றால் எப்பொழுதும், நித்தமும், நித்திய என்ற அர்த்தத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. சில வசனங்கள் பார்க்கலாமா? பாருங்களேன், சில வசனங்கள் உங்களுடைய கவனத்திற்கு நான் இங்கே போட்டிருக்கிறேன். வாசிக்கலாமா சில வசனங்கள்? சங்கீதம், மன்னிக்கவும், யாத்திராகமம், ஆக்சுவலாக யாத்திராகமம் 29:42, உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. சர்வாங்க தகன பலிபீடம் எங்கே இருக்கும்? பிராகாரத்தில் இருக்கும். சரிங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில். அடுத்த வசனம் பாருங்கள், நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது. என்னாகமம் 4:7. அப்போ எங்கே இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த வசனங்கள் பாருங்களேன். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. யாத்திரை 30:8. தூப பீடம் எங்கே இருக்கும்? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும். சரிங்களா? பாருங்களேன், அந்த நித்திய எப்பொழுதும் என்ற இடத்துலலாம் டாம்பின்ற வார்த்தை வருது, அன்றாடம் என்ற வார்த்தை வருது. பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய அன்றாட தூபம் இதுவே. அதான் அர்த்தம். அடுத்த வசனம், அவன், அதாவது ஆரோன், எப்பொழுதும் அன்றாடமும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்துவிளக்கின் மேல் இருக்கிற விளக்குகளை எரிய வைக்க கடவன். லேவியராகமம் 24:4. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் அன்றாடம் எங்கே நடக்கணும்? பிராகாரத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் நடக்கும். பிரியமானவர்களே, ஆக அன்றாடம் என்பது ஆசரிப்பு கூடாரத்தின் பிராகாரம் மற்றும் பரிசுத்த ஸ்தலத்துடன் தொடர்புடைய வார்த்தை. சேனையின் அதிபதி யாரு? சேனையின் அதிபதி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிடமிருந்த அன்றாடத்தை போப்பு மார்க்கம் நீக்கியது என்பதை நான் புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்துவின் பரலோக பிரதான ஆசாரிய ஊழியத்தில் பாதிப்பை போப்பு மார்க்கம் உண்டாக்கியது. வணங்குது அவங்களுக்கு. அன்றாடத்தை இந்த சின்ன கொம்பு நீக்கியது என்றால் என்ன அர்த்தம்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பகுதியுமே, அது வெண்கல பலிபடம் என்றாலும் சரி, தண்ணி தொட்டினாலும் சரி, சமூக தப்ப மேஜை, தூபபீடம் மற்றும் குத்துவிளக்கு எல்லாமே யாருடைய ஊழியத்தை தான் குறிக்குது? கிறிஸ்துவின் ஊழியத்தை தான் குறிக்கிறது. நம்முடைய ரட்சிப்புக்காக கிறிஸ்து என்னவெல்லாம் செய்வார், அவர் வழியாகத்தான் ரட்சிப்பு என்பதை அடையாளப்படுத்தி காட்டும் விதமாகத்தான், ரட்சிப்பின் திட்டத்தினுடைய ஒரு நிழலாகத்தான் ஆண்டவர் எதை கொடுத்தார்? மோசே காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். சரிங்களா? அப்போ அந்த சின்ன கொம்பு என்ன செய்யுது? போப்புரோமாக அது செயல்பட ஆரம்பித்த பொழுது கிறிஸ்துவுக்கு எதிராக, பரலோகத்துக்கு எதிராக, அவருடைய பரலோக ஆசாரிய ஊழியத்துக்கு எதிராக செயல்பட்டது என்பதைத்தான் நான் புரிஞ்சுக்கிறோம். எப்படியெல்லாம் செயல்பட்டது? சில உதாரணங்கள். கிறிஸ்துவுக்கு பதிலாளி போப்புமார்கள், அவங்களுக்கு என்ன ஒரு டைட்டில் பேர் அப்படின்னா வைக்காரியஸ் ஃபிலிடை அப்படின்வாங்க. வைக்காரியஸ் ஃபிலிடை அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பதிலாளி, வைக்கர் ஆஃப் கிரைஸ்ட் என்று போப்புமார்கள் தங்களை தாங்களே தூஷணமாக, தேவ தூஷணமாக கூறிக்கொண்டு பரிசுத்தாவின் இடத்தை அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். பாருங்களேன், கிறிஸ்துவுக்கு பதிலாளி யார்? கிறிஸ்து தமக்கு பதிலாக யார் அனுப்பினார்? யார் அனுப்பினார்? நான் போகிறேன், உங்கள்கிட்ட யார் வருவா? ஆவியானவர் வருவார். அப்போ பாருங்களேன், கிறிஸ்துவுக்கு பதிலாளி யார்? ஹோலி ஸ்பிரிட். ஆனால் போப்புமார்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வைக்கேரைஸ் ஃபிலிடை அப்படின்னா கிறிஸ்துவுக்கு பதிலாளி, கிறிஸ்துவுக்கு பதிலாளி நான் தான். சரிங்களா? இன்னொன்று, அது மட்டுமில்லை, நான் தான் கிறிஸ்துன்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? போப்புமார்கள் அப்படி தான் சொல்லுகிறார்கள். விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் தானியேல் 8:11 படிக்கிறோம், அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது, இந்த வசனங்களில் நீங்கள் படிச்சுக்கலாம். ரெண்டாவது, ஒரே தரம் பலியான எபிரேயர் 9:28 படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒரே தரம் தம்மை தாமே பலியாக
ஒப்பு கொடுத்தார். அந்த கிறிஸ்துவின் தியாக மரணத்துக்கு பதிலாக பூசை என்ற பெயரில், திருப்பலி மாஸ் என்ற பெயரில் கிறிஸ்துவை தினமும் 2 தடவை காலையிலையும் சாயங்காலமும் சிலுவையில் அறைகின்றனர் கத்தோலிக்க குருமார்கள். பூசையில் அப்பத்தை பாதிரியார் தன் ஜபத்தினால் கிறிஸ்துவின் திருவுடலாகவே மாற்றி விடுகிறாராம். அவங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை அதுதான். சரிங்களா? விசுவாசிகளுக்கு ரசம் கொடுப்பாங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விசுவாசிகளுக்கு ரசம் கொடுக்க மாட்டாங்க. எது மட்டும்தான் கொடுப்பாங்க? அப்பம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த அப்பத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபாதர் என்ன செய்வார்? அந்த பக்கம் திரும்பி ப்ரே பண்ணுவார். ப்ரே பண்ணும்பொழுது அந்த ஜெபத்தில் என்ன ஆயிருமா? அந்த அப்பம் அப்படியே இயேசு கிறிஸ்துவின் உடலாக மாறிடுமா. அப்படியே பைபிளை படிக்கிறோம் நம்ம. விளங்குது அவங்களுக்கு? அப்போது காலையிலும் சாயங்காலம் பூசை அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவ தினம் காலையிலும் சாயங்காலம் தினம் 2 நேரம் சாகடிக்கிறாங்க. அதான அர்த்தம். சரிங்களா? மாஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாஸ் என்றால் டெத் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் கிறிஸ்மஸ்ன்னு மாறிச்சு. நம்ம கிறிஸ்மஸ்ன்னா பர்த் ஆஃப் கிரைஸ்ட் நினைக்கிறோம். ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் என்ற வார்த்தைக்கு டெத் ஆஃப் கிரைஸ்ட்னு அர்த்தம். விளங்குது அவங்களுக்கு? அப்போது ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும் பொழுது ஹாப்பி டெத் ஆஃப் கிரைஸ்ட்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இந்த கிரைஸ்ட் கூட மாசை சேர்த்து கத்தோலிக் சபை மாசை சேர்த்து கிறிஸ்மஸ்ன்னு ஆக்கிருச்சு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டெத் ஆஃப் கிரைஸ்ட். நம்மளும் தெரியாமல் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம்? ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். விளங்குது உங்களுக்கு? இந்த நான் சொல்கிற அந்த அர்த்தம் எங்கே இருக்குன்னா வேர்ல்டு என்சைக்ளோபீடியாவில் இருக்குது. வேர்ல்டு என்சைக்ளோபீடியாவில் நான் அதை படிச்சிருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், கிறிஸ்து தான் நமக்காக அவர் தம்முடைய சரீரத்தை இரத்தத்தை ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதுக்கு பதிலாக கத்தோலிக் சபை எதை கொண்டாந்துருச்சு? மாஸ் கொண்டாந்துருச்சு. இதை எல்லாரும் மாஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி தானே? உலகம் முழுவதும் கத்தோலிக்கர்கள் 100 கோடி. சரிங்களா? பொய்யை பின்பற்றுகிறவர்கள் 100 கோடி. சத்தியம் சொல்கிறவங்க நாம் எத்தனை பேர்? 2 கோடி. சரிங்களா? ஜிசிஏ ரெக்கார்டு படி 2 கோடி 60 லட்சம் வச்சுக்கோங்களேன். உண்மையிலே ரெகுலராக கரெக்டாக கணக்கெடுத்தோம்னா அவ்வளோ வருமானம் எனக்கு தெரியல, சொல்ல முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஆண்டவர் ரசத்தை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கிறார். சரிதானே? ஆனால் கத்தோலிக் சபை ரசம் கொடுக்காது. அப்பமும் ரசமும் அடையாள சின்னங்கள் என்றுதான் வேதம் போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23-24 வசனத்தில் பவுல் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். திராட்சை ரசத்தை விசுவாசிகள் பானம் பண்ணலாம். அதனால தான் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் பவுல் அதை சொல்லி வச்சிருக்கிறார். சரிங்களா? பார்த்தீங்களா? அப்போது கிறிஸ்துவின் தியாகத்துக்கு பதிலாக இன்றைக்கி மாஸ் வந்துருச்சு. கத்தோலிக்க அப்படி தான் செஞ்சிருக்கு. 3வது, எப்படி போப்பு மார்க்கம் கிறிஸ்துவுக்கு எதிராக, பரலோக ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக செயல்படுகிறது என்றால், பாவ மன்னிப்புக்கு யார்கிட்ட போனோம்? இயேசுவின் மூலம் பிதா கிட்ட போகணும். சரிதானே? பாவ அறிக்கை செய்யணும். அப்படி தான் 1 யோவான் 1 அதிகாரம் 7-9 வசனங்களை படிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு. ஆனால் போப்பு மார்க்கம் பாதிரியார்களிடம் பாவ சங்கீர்த்தனம் பண்ண சொல்லுகிறது. அப்படி தானே? அது சரியா? இல்லை. 4வது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். 1 தீமோத்தேயு 2:5 படிக்கிறோம். ஆனால் கத்தோலிக் சபை மரியாளையும் மீடியாட்ரிக்ஸ் அப்படின்றாங்க. சரிங்களா? மேரி இஸ் த மீடியாட்ரிக்ஸ், ரெடம்ட்ரிக்ஸ் அப்படின்றாங்க. எல்லாமே ட்ரிக்ஸ் தான். சரிங்களா? மீடியாட்ரிக்ஸ் தான். ரிடீமர் யார் தான்? ரிடீமர் ஒருத்தர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மீட்பர், அவர் தான் மத்தியஸ்தர். ஆனால் கத்தோலிக்கம் மரியாளையும் மரித்த புனிதர்களையும் மத்தியஸ்தர்களாக வைத்திருக்கிறது. அதனால தான் ராயப்பர், அருளப்பர், சின்னப்பர், செபஸ்தியார், அந்தோனியார் எல்லாமே. இவங்கெல்லாம் பைபிள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இந்த செபஸ்தியார், அந்தோனியாரும் பைபிளில், அவங்களுக்கெல்லாம் பைபிள் அட்ரஸே இல்லை. சரிங்களா? இப்படி நிறைய மத்தியஸ்தம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து கிட்ட போகணுமா? இயேசு கிறிஸ்து போகணுன்னா மரியாள் வழியாக தான் போகணும். மரியாள் கிட்ட போகணுமா? இந்த செபஸ்தியார், அந்தோனியார் இவங்க வழியாக தான் போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட நேரடியாக போகலாம். அவர்கிட்ட நேரடியாக போக விடாத அளவுக்கு கத்தோலிக் சபை நிறைய டிராஃபிக் ஜாம் ஆக்கி வச்சுருக்கு. விளங்குதா உங்களுக்கு? இதை அப்பாவி கிறிஸ்தவர்கள், கத்தோலிக் கிறிஸ்தவர்கள் நம்பி
ஏமாந்து போகிறார்கள். சில நேரங்களில் நாமும் ஏமாந்து போய் மாதாவுக்கு சேலை போட்டுட்டு வந்துடுறோம், மாதாவுக்கு மொட்டையை போட்டு வந்துடுறோம். நடக்குதா? நம்ம சபையில் கூட நிறைய பேர், நம்ம சபைனா நமக்குள்ள இங்கே சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், அட்வென்டிஸ்ட் சபையில் கூட நிறைய பேர் மொட்டை போடுறவங்களாம் இருக்கிறாங்க மாதாவுக்கு. தெரியுமா உங்களுக்கு? பிரியமான தேவ பிள்ளைகளே, 5வது போப்பு மார்க்கம் சின்ன கொம்பு எப்படி செயல்படுகிறது? கிறிஸ்துவின் கிருபையினாலே மாத்திரம் ரட்சிப்பு என்கிறது வேதம். எபேசியர் 2 அதிகாரம் 8-10 வரைக்கும் படிக்கிறோம், சரிதானே? ஆனால் கிருபை இருந்தாலும் கிரியைகள் கட்டாயம் அவசியம் என்று கத்தோலிக்கம் போதிக்கிறது. அதனால தான் ஏராளமான தந்திரமான வஞ்சக உபதேசங்களை போப்பு மார்க்கம் கத்தோலிக்க சபை புகுத்தி இருக்கிறது. மரியாளை வணங்காத, சபை பாரம்பரியங்களுக்கு இணங்காத, திருப்பலி பூசை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத 10-15 கோடி கிறிஸ்தவர்களை போப்பு மார்க்கம் அந்த இருண்ட காலங்களிலே 1260 ஆண்டுகளிலே கிபி 538 1798 வரைக்கும் கொன்றளித்தது. பிரியமானவர்களே, சரித்திரம் சொல்லுது, ஹிட்லர் கொன்றது 60 லட்சம் யூதர்கள், 6 மில்லியன் ஜூஸ். ஹிட்லர். ஜோசப் ஸ்டாலின் அவன் ஒரு கம்யூனிஸ்ட், சரிங்களா? ஹிட்லர் வந்து ஒரு நாசிச கொள்கைவாதி, ஜோசப் ஸ்டாலின் ஒரு கம்யூனிசவாதி. அவன் கொன்றது 60 லட்சத்திலேருந்து 90 லட்சம் ரஷ்யர்கள், தன்னுடைய மக்களையும் அவன் கொன்றான், சரிங்களா? ஆனால் போப்பு மார்க்கம் கொன்றது எவ்வளோ தெரியுமா? போப்பு மார்க்கம் கொன்றது 10-15 கோடி கிறிஸ்தவர்கள், அதாவது 100 to 150 மில்லியன் கிறிஸ்டியன்ஸ். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 மாதிரி ஹிட்லர் கொன்றது 60 லட்சம், கத்தோலிக்க மார்க்கம் கொன்றது 10-15 கோடி. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு யோசிச்சிருக்கிறீங்களா? ஏன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கேன் அதனால அப்படி நினைக்கிறீங்களா? சரி, கரெக்டு தான். ஆனால் இன்னொரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன், வரலாற்று காரணம் இருக்கணும்ல. அது என்ன காரணம் தெரியுமா? அது ஆண்டவர் கண்டுபிடிக்க உதவி செய்தார். வாசிக்கிறேன் பாருங்க. போப்பு மார்க்கம் இப்படி செயல்பட காரணம் என்ன? இன்னைக்கு நல்லபடி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு போப்பு மார்க்கம். ஊரா நாடாக போய் ஐயா எல்லா காலையும் விழுந்துட்டு இருக்கிறாரு போப் பிரான்சிஸ் ஐயா, சரிதானே? ஆனால் இன்னைக்கு நடிக்குதே, ஏன் இந்த நாடகம்? ரோம் நெவர் சேஞ்சஸ். ரோம் என்ற பெயரிலேயே நிறைய பழமொழிகள் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பி எ ரோமன் வென் யூ ஆர் இன் ரோம். ஊரோடு ஒத்துவாள்னு சொல்லுவாங்க. ஆல் த ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்வாங்க. எல்லா சாலைகளும் ரோமுக்கு செல்லுகின்றன. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, ரோம் நெவர் சேஞ்சஸ். ரோம் ஒரு நாளும் மாறவே மாறாது. இன்றைக்கி அது நல்ல புள்ள மாதிரி நடிக்கும், ஆனால் மறுபடியும் என்ன செய்யும்? சின்ன கொம்பு ஆட்டத்தை ஆடத்தான் போகுது. பிரியமானவர்களே, ஏன் இப்படி அது செயல்படுகிறது? கோடானு கோடி கிறிஸ்தவர்களை ஏன் அழித்தது? என்ன காரணம்? இதுக்கு காரணம் யாருன்னா, அகஸ்டின் ஒருத்தர் இருந்தாருங்க, செயின்ட் அகஸ்டின். இவர் ஒரு கத்தோலிக்க பிதா, சர்ச் ஃபாதர், ஒரு பெரிய தியாலஜியன், கத்தோலிக்க சபையில் இறையியல் வல்லுனர். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். செயின்ட் அகஸ்டின் தான் சொல்லுவாங்க, புனித அகஸ்டின். ஆனால் இவர் ஆண்டுடைய வசனங்களுக்கு தப்பாக கொடுத்த விளக்கங்கள், அந்த விளக்கங்களின் அடிப்படையில் தான் கத்தோலிக்க சபை இப்படி செயல்படுகிறது, சரிங்களா? ஒரே ஒரு கோட் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், படிக்கலாமா? பாருங்களேன் என்ன சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துவின் சாயல் நமது சாயலை விட வித்தியாசமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய சாயலை விட வித்தியாசமானது. என்னது பாருங்க, கவனி. அதாவது ஆதாம் விழுந்து போவதற்கு முன் பெற்றிருந்த சாயலை கிறிஸ்து பெற்றிருந்தார். கவனிங்களேன், ஆதாம் வந்தான், பாவத்துக்கு முன்னாடி ஒரு சாயல் இருந்துச்சு, பாவத்துக்கு அப்புறம் ஒரு சாயல். பாவத்துக்கு முன்னாடி என்ன சாயல்? விழுந்து போகாத சாயல், அன்ஃபாலன் நேச்சர். பாவத்துக்கு அப்புறம் என்ன? விழுந்து போன சாயல், பாவத்தில் விழுந்த சாயல், ஃபாலன் நேச்சர். இப்போ கேள்வி, அவர் சொல்றாரு, ஏசு கிறிஸ்து எந்த சாயலில் வந்தாராம்? அந்த விழுந்து போகாத சாயலில். ஆதாம் பாவத்துக்கு முன்னாடி என்ன சாயல் இருந்தானோ அந்த சாயலில் கிறிஸ்து வந்தார் அப்படின்னு அவர் எழுதுறார்.
அதனால்தான் அவர் பாவமின்றி வாழ முடிந்தது மற்றும் கற்பனைகளை கைக்கொள்ள முடிந்தது. அப்போ பாருங்களேன், ஆனால் பைபிள் என்னங்க போதிக்குது? இயேசு கிறிஸ்து என்ன சாயலில் வந்தார்? விழுந்து போன சாயலில் வந்தாரா, விழுந்து போகாத சாயலில் வந்தாரா? எந்த சாயலில் வந்தார்? அவர் நம்மை போல வந்தார்னு பைபிள் சொல்லுது. அப்படி தானே? விழுந்து போன சாயலில் தான் அவர் வந்தார். கிரைஸ்ட் கேம் இன் ஃபாலன் நேச்சர். அவர் விழுந்து போகாத சாயலில் வந்திருந்தார்னா அவர் எப்படிங்க எனக்கு ரட்சகராக இருக்க முடியும்? நான் எப்படிங்க அவரை நான் பின்பற்ற முடியும்? புரியுதா உங்களுக்கு? ஆனால் அப்படி தான் கத்தோலிக்கம் நம்புகிறது. கிரைஸ்ட் கேம் இன் அன்ஃபாலன் நேச்சர் என்று சொல்லி கிறிஸ்து விழுந்து போகாத சாயலிலே வந்தாராம். அது ஒரு பிழையான உபதேசம். அதே வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தினாலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நம்மால் கைக்கொள்ள முடியாது என்று அகஸ்டின் போதித்தார். அப்படி போதனை என்ன? ஆவியானவர் பலப்படுத்துவார், ஆனால் என்ன செய்ய முடியாது? 10 கற்பனைலாம் கடைபிடிக்க முடியாது. அப்படியே பைபிள் சொல்லுது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்படி தானே சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் தானே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த சபை என்ன போதிக்குது? கற்பனையெல்லாம் கடைபிடிக்க முடியாது. வழங்குது உங்களுக்கு? இந்த உபதேசத்தை தான் இன்றைக்கி நம்முடைய சபையில் சில போதகர்களும் சில தலைவர்களும் போதிக்கிறார்கள். சரிங்களா? நம்மளாம் கற்பனையெல்லாம் கடைபிடிக்க முடியாது, இயேசு கிறிஸ்து விழுந்து போகாத சாயலில் வந்தார் அப்படின்னு நம்மிலே அநேகர் அப்படி போதிக்கிறார்கள். சரிங்களா? அதனால தான் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், கிறிஸ்துவின் மத்தியஸ்த இந்த பிழையான உபதேசத்தை போப்பு மார்க்கம் ஏற்றுக்கொண்டபடியினால்தான் கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்தில் அநேகர் வைத்திருந்த விசுவாசம் அவமாய் போனது. சரிங்களா? அதனால தான் நீங்கள் என்ன செய்கிறாங்க? கத்தோலிக் சபையில் மனிதர்களின் கஷ்டங்களை இயேசுவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று அந்த சபை நம்பி மனிதரின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனித சாயலை பெற்றிருக்கிற மனிதர்களது பலவீனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய மத்தியஸ்தர்களை தேட ஆரம்பித்தது, மத்தியஸ்தர்களை நியமித்து விட்டது. சரிங்களா? அன்னை தெரசா செத்து போயிட்டாங்க. 97 செத்தாங்க அந்த அம்மா. 97 கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த அம்மாவை செயின்ட் ஆக்கிட்டாங்க. போப் ஜான் பால் அவர் இறந்தார். கொஞ்சம் வருஷம் கழித்து அவர் செயின்ட் ஆக்கிட்டாங்க, புனிதர் ஆக்கிட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? புனிதர் ஆக்கிட்டாங்கன்னா இனிமேல் நீங்கள் அவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அன்னை தெரசாட்ட ப்ரேயர் பண்ணலாம், போப் ஜான் பால்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா இவங்களாம் நம்மளை மாதிரி மனுஷங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. இவங்க நம்மகிட்ட போய் நினச்சவங்க ஏசப்பாட்ட பேசுவாங்க. ஏன்னா ஏசப்பா எந்த சாயலில் வரல, அவர் நம்ம சாயலில் பாவ சாயலில் வரல, அவர் விழுந்து போகாத சாயலில் வந்தார் அப்படின்னு கத்தோலிக்கம் நம்புகிறது. அதுக்கு யார் காரணம்? அகஸ்டின். விளங்குதா உங்களுக்கு? பெரியமான தேவ பிள்ளைகளே, ஆனால் பைபிள் என்னங்க சொல்லுது? எபிரேயர் 4 அதிகாரத்தில் நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்க கூடாத பிரதானாசாரியர் நமக்கு இல்லை. அவர் எப்படிப்பட்டவரா? நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிறவர், இரக்கமுள்ள பிரதானாசாரியர். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை போல் பாடுபட்டவர், நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டவர், நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவர். சரிதானே? இயேசு கிறிஸ்து போதுங்க. அப்பறையும் ராயப்பரையும் சின்னப்பரையும் செபஸ்தியாரையும் அந்தோனியாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோயில் வழியாக போகும்பொழுது இப்படி போட வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம நாட்டில் கூட இப்படி சிலுவை போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் அறியாமல் செய்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கொள்கையின் விளைவாகத்தான் இயேசு கிறிஸ்து பாவமற்ற சாயலிலே, விழுந்து போகாத சாயலிலே வந்தார் என்ற கொள்கையின் விளைவாகத்தான் குருமார்களும் பரிசுத்தவான்களும் புனிதர்களும் முன்னணியில் நிற்க ஆரம்பித்தனர். இது யாரும் பப்ளிக்கில் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம படித்து தான் ஆகணும். சரிதானே? குருமார்களும் புனிதர்களும் முன்னணியில் வர ஆரம்பித்தார்கள். கிறிஸ்துவானவர் பின்னுக்கு தள்ளப்பட்டார். புரியுது உங்களுக்கு? கிறிஸ்து தான் மகா பிரதான ஆசாரியர் அப்படின்னு எபிரேயர் புத்தகம் முழுக்க இருக்கு. தானியேலை புரிஞ்சுக்கணும், வெளிப்படுத்தலை புரிஞ்சுக்கணும்னா எபிரேயரையும் படிக்கணும். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே,
பழைய ஏற்பாட்டில் அந்த லேவியராம் என்ன ஆகமும் அந்த அந்த அதில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்தோடு எபிரேயரும் சேர்த்து படித்தாதான் கிறிஸ்துவானவர் இப்போ என்ன செய்கிறாருன்னு விளங்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது என்ன செஞ்சு போப் மார்க்கம் அன்றாடத்தை நீக்கியது. கிறிஸ்துவின் பரிசுத்த ஸ்தல கிறிஸ்துவின் மகா பரிசுத்த ஸ்தல ஊழியத்தை போப்பு மார்க்கம் விருதாவாக்கியது. சரிங்களா? ரெண்டாவது, அதிசய விதமாக அலிம்புண்டாக்கும் போப்பு மார்க்கம். தானியேல் 8:24 அப்படி தான் படிக்கிறோம். பாருங்களேன், அது என்ன செய்யுமா? அவனுடைய வல்லமை பெருகும், சின்ன கொம்பினுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிம்புண்டாக்கி அப்படின்னு படிக்கிறோம். He shall destroy wonderfully. இங்கிலீஷில் படிக்கிறோம் பாருங்க. He shall, the little horn shall destroy wonderfully. அவன் ஒண்டர்ஃபுல்லாக அழிப்பானான். பார்த்தீங்களா எப்படி இருக்கு வசனம்? பயங்கரமா ஒண்டர்ஃபுல்லாக அழிப்பானான். அதாங்க 10 to 15 கோடியை அந்த போப்பு மார்க்கம் அழிச்சிருக்கு ஒண்டர்ஃபுல்லாக. எசேக்கியேல் 21:31 படித்து பாருங்க. இந்த ரோமாபுரி என்ன செய்யுமா? அழிக்கிறதற்கு திறமையுள்ள ராஜ்யம் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன பார்க்குறோன்னா 7ஆம் அதிகாரத்தில் சின்ன கொம்பு அரசியல் வல்லமையாக பார்க்குறோம். 8ஆம் அதிகாரத்தில் அது அஞ்ஞான ரோமாகவும் அது போப்பு ரோமாகவும் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதில் மிக குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக இந்த போப்பு மார்க்கம் ஒரு ஆன்மீக வல்லமையாக, ரெலிஜியஸ் பவராக செயல்படுகிறத ரொம்ப தத்ரூபமாக தானியேல் சொல்லி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது எப்படி அதிசயமாக அழிம்புண்டாக்கியது அப்படின்னா, போப்பு மார்க்கம் தன் சுய பலத்தினால் அல்ல. வெளியில் பார்க்கறதுக்கு கத்தோலிக்கம் எப்படி தெரியுது? ஒரு ரிலீஜியஸ் பவராக தெரியுது, அப்படி தானே? ஒரு ஆன்மீக சக்தி வல்லமை. ஆனால் சுயபலத்தினால் கிடையாது. எப்படி அதிசயமாக அழிக்குமா பாருங்களேன் சில காரியங்கள். வெளிப்படுத்தல் 13:2 படிக்கிறோம். வலு சர்ப்பத்தினால், அதாவது சாத்தானின் வல்லமையினால் இந்த போப்பு மார்க்கம் செயல்படுகிறது. வலு சர்ப்பம் தன்னோட அதிகாரத்தை அந்த சிறுத்தைக்கு ஒப்பான மிருகத்தை கொடுத்துருந்துச்சான். வலு சர்ப்பனா எது? ஒரு அர்த்தம் சாத்தான், இன்னொரு அர்த்தம் அஞ்ஞான ரோம். சரிங்களா? அப்போ சாத்தான் என்ன செஞ்சுருக்கிறான்? போப்பு மார்க்கத்துக்கு அவன் அதிகாரம் கொடுத்துருக்கான். தீர்க்க தரிசனம் சொல்லுது. சரிங்களா? என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அரசர்களின் அரசாங்க வல்லமையால். வெளிப்படுத்தல் 13:11 வாசிக்கிறோம். இந்த போப் மார்க்கம் என்ன பண்ணிச்சான்? அரசர்களை, அரசாங்க வல்லமையெல்லாம் பயன்படுத்தி தான் என்ன பண்ணுச்சு? அநேகரை கொன்றளித்தது. ஜான் ஹஸ்ஸை எரிச்சது காரணம் சிகிஸ்மண்ட் என்ற அரசனை பயன்படுத்தி தான் எரிச்சிச்சு போப் மார்க்கம். சரிங்களா? இயேசு சங்கத்தின் வல்லமையினால், அதை பற்றி நிறைய படித்தோம். இயேசு சங்கத்தின் வல்லமையினால், தண்டனை மன்றங்களின் வல்லமையினால் என்ன பண்ணிச்சான்? அநேகரை போப் மார்க்கம் அழித்தது. ஒரு புக்கு உங்களுக்கு நான் காமிச்சேன், பிளாக் ரோப்னு ஒரு புக்கு. சரிங்களா? நிறைய இருக்குது, இலவசமாக உங்களுக்கு கொடுத்தோம். இதை ஒரு முஸ்லீம் சகோதரி, கல்யாணமாகாத ஒரு இளம் சகோதரி, ஒரு முஸ்லீம் சகோதரி ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டாங்க. பாஸ்டர் நான் படிச்சுட்டேன் அப்படின்னாங்க. ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கேருந்து அனுப்பி வச்சோம். நான் படிக்கிறோமா? கொஞ்சம் யோசிக்கணும். சரி, படிக்க தான் இல்லை, அட்லீஸ்ட் கவனமாவது கேட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாமா? அட்லீஸ்ட் கவனிக்கவாவது செய்வோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, சுய பலத்தினால் அல்ல போப் மார்க்கம், சாத்தானின் வல்லமையால், அரசாங்க வல்லமையால், இயேசு சங்கம் தண்டனை மன்றத்தின் வல்லமையினால் அது செயல்பட்டு கொண்டே வந்தது. இனிமேலும் அரசியல் வல்லமையாக இதை எதை அப்போ கையில் எடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கு. எடுத்துருச்சு இப்போ. சரிங்களா? அமெரிக்காவை கையில் வைத்து அது சதுரங்கம் ஆடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? போப்பு யார் சொல்கிறாரோ அவர் தான் அமெரிக்கா பிரசிடெண்ட் ஆக முடியும். சரிங்களா? அவர் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பார். அவங்க தான் பிரசிடெண்ட் ஆக முடியும் அமெரிக்காவில். பிரியமானவர்களே, இப்படி இருண்ட காலங்களில் செயல்பட்ட போப் மார்க்கம் இனிமேல் அமெரிக்கா மூலமாக இன்னும் அழிம்பு வேலைகளை செய்ய அது காத்திருக்கிறது. டைட்டானிக்கின் பேரழிவு, ஆபிரகாம் லிங்கன்
ஜான் எஃப் கென்னடி போன்ற அமெரிக்க ஜனாதிபதிகளின் படுகொலைக்கு பின்னால் இருப்பது இந்த இயேசு சங்கத்தின் சதிதான். இதெல்லாம் நான் சொன்ன இந்த புக்கில் இருக்குது. இதெல்லாம் படங்களோட நம்முடைய அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர் ஒருத்தர் ஆந்தனி ரைக்கர்ஸ் இதை எழுதியிருக்கிறார். சரிங்களா? நம்முடைய சபையில் அந்த தீர்க்க தரிசனங்களை படித்து ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த வெளிச்சம் மாதிரி வேறு சபைகளில் கிடையாது. வேறு சபைகள் போனீங்கன்னா தப்பு தப்பான்னு சொல்லுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஆச்சரியமாக இந்த வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அனைத்துக்கும் பின்னணியில் யார் இருக்கிறான்? சாத்தான் இருக்கிறான். வேதம் சொல்லுது, போப்பு மார்க்கம் அனுகூலம் பெற்று இன்னும் கிரியை செய்து கொண்டேதான் இருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் ஒரு சின்னதான கொம்புன்னு படிக்கிறோம். ஆனால் 8:24 படித்தீங்கன்னா அவனுடைய வல்லமை பெருகும். லிட்டில் ஹார்ன் became a mighty horn. Little horn is not little now, it is a mighty horn now. இந்த சின்ன கொம்பு இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சான்? ஒரு பலத்த கொம்பாக மாறிவிட்டது. ஆனால் உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேறு சபையில் தப்பாக விளக்கம் கொடுப்பாங்கன்னு. அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, நாம் தீர்க்க தரிசனத்தில் பைபிள் அடிப்படையில் சரித்திரத்தின் அடிப்படையில் சின்ன கொம்பு எதுன்னு சொல்கிறோம்? போப் மார்க்குன்னு சொல்கிறோம். ஆனால் வேறு சபைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சின்ன கொம்பு யார்? ஆன்டியாக்கஸ் எபிஃபனஸ் 4, 4ஆம் அந்தியாக்கஸ் எபிஃபனஸ் என்பவன் கிரேக்க ராஜ்யத்தில் செலூக்கிய வம்சத்தில் வந்த சிரியாவின் அரசன். இவன் தான் அந்த ஆன்டியாக்கஸ் எபிஃபனஸ். அவன் தான் சின்ன கொம்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் தவறு. எப்படி தெரியுமா? பாருங்க, ஒரு அட்டவணை நாம் பார்ப்போம். ஒரு அட்டவணை தானியேல் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, அதாவது 3 பவரை பார்க்குறார், 3 வல்லமைகளை தானியேல் பார்க்குறார். 1, 2 கம்புள்ள ஆட்டுக்கடா. என்னது? மேதே பெர்ஷியா. வசனம் சொல்லுது, அந்த ஆட்டுக்கடா என்ன செஞ்சான்? வல்லமை கொண்டது. பிகேம் கிரேட்னு படிக்கிறோம் இங்கிலீஷில். 2வது பார்க்குறாரு வெள்ளாட்டுக்கடா, ஒற்றை கொம்புள்ள வெள்ளாட்டுக்கடா. அது எப்படி ஆச்சா? இந்த கிரேக்க தேசம் மிகுதியும் வல்லமை கொண்டது, வேக்ஸ்ட் வெரி கிரேட் அப்படின்னு படிக்கிறோம். 3வது ஒரு பார்த்த தானியேல் பார்த்த வல்லமை என்னது? சின்ன கொம்பு. சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்கு? 8:9 மிகவும் பெரியதாயிற்று. இங்கிலீஷில் போட்டு பாருங்களேன், வேக்ஸ்ட் எக்ஸீடிங் கிரேட், மிக 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 பெரியதாயிற்று. எது? சின்ன கொம்பு. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கடாவிட வெள்ளாட்டுக்கடா வல்லமை மிகுந்தது, வெள்ளாட்டுக்கடாவிட சின்ன கொம்பு இன்னும் பெரியதாயிற்று. அந்த அளவுக்கு 8:9 சொன்ன அளவுக்கு ஆன்டியோக்கஸ் எபிஃபனஸ் அப்படி பெரிய ராஜாவெல்லாம் ஒன்றும் ஆட்டம்லாம் ஆடலை. சரிங்களா? அவன் ஒரு சின்ன வல்லமை தான். அவன் போகிற இடத்துலாம் தோற்று போனான்னு சரித்திரம் சொல்லுது. ஆன்டியோக்கஸ் எபிஃபனஸ். இன்னைக்கு சைரஸ் த கிரேட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தானே? மேதே பெர்ஷியாவில் கோரைஸ், கிரேக்கத்தில் யார்? அலெக்சாண்டர். அது மாதிரி ஆன்டியோக்கஸ் எபிஃபனஸ்னால் யாருக்கும் தெரியாது. புரியுதா உங்களுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே? ஆகவே அவன் கிமு 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவன். எருசலேம் தேவாலயத்தில் பன்றியை பலி செலுத்தி தீட்டுப்படுத்தினான் என்பது உண்மைதான். ஆனால் அவன் தீர்க்க தரிசனத்தில் உள்ளபடி தானியேல் 8:23 இருக்கு பாருங்களேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். 8:23 அவர்களுடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். இது சின்னக்கும் பற்றி தான் சொல்லுது, போப்பு மார்க்கம் பற்றி தான் சொல்லுது. சரிங்களா? ஆன்டியோக்கஸ் எபிஃபனஸ் பற்றி சொல்லலை. ஏன்னா அவன் அந்த ராஜ்யத்தை ஆண்ட 26 அரசர்களில் அவன் கடைசியாக வரல. எப்படி வந்தான் தெரியுமா? 26 அரசர்களில் 8ஆம் அரசனாகத்தான் வந்தான். அப்போ தீர்க்க தரிசன வசனத்தின்படி அவன் பொருந்தலை. சரிங்களா? அப்போது சின்ன கொம்பு யார் கிடையாது? ஆன்டியோக்கஸ் எபிஃபனஸ் கிடையாது. அது யார்? போப்பு மார்க்கம்தான் என்பதை நாம் திட்டவட்டமாக சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இப்படி இந்த 3ஐயும் ஆட்டுக்கடா, வெள்ளாட்டுக்கடா, சின்ன கொம்பு இதெல்லாம் பார்த்து 4வதாக இன்னொரு காரியத்தை தானியேல் பார்க்குறார். என்ன பார்க்குறாருன்னா, தரிசனம் எது வரைக்கும் இருக்கும்,
தானியேல் மனசில் ஒரு கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா? எரேமியாவினால் சொல்லப்பட்ட 70 வருஷம் பாபிலோனியர்களுக்கு மத்தியில், பாபிலோனில் யார் கைதிகளை போவாங்க? இஸ்ரவேல் மக்கள் கைதிகளை போவாங்க. இந்த 70 வருஷம் எப்பொழுது நிறைவேறும்? யூதர்கள் எப்போது மீண்டும் எருசலேமுக்கு திரும்புவார்கள்? இதுதான் அவரோட மனசில் இருந்து தானியேலுக்கு இருந்த கேள்வி. 71 வயசு ஆகிப்போச்சு, சரிங்களா? 70 வருஷம் ஏறக்குறைய அந்த சிறையிருப்பு முடிகிற தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 2 பேர் உரையாடுகிறதை தானியேல் கேட்கிறார். பாருங்க, 2 பேர் இல்லை, ஆக்சுவலாக 3 பேர். கவனிங்களேன், தானியேல் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரம் வசனம் 13 பாருங்க. வசனம் 13. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, ஒரு பரிசுத்தவான் பேசுகிறாரு, அப்படி பேசுகிறவரை இன்னொரு பரிசுத்தவான் நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான் அப்படின்னு படிக்கிறோம். இந்த 2 பேர் பேசுகிறத யார் கேட்டுட்டு இருக்கிறா? தானியேல் கேட்குறார், சரிங்களா? அப்போது இந்த வசனத்தின் சூழலில் 3 பேர் இருக்கிறாங்க, சரிங்களா? 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று பரிசுத்தவான், இன்னொருத்தர் பேசுகிற பரிசுத்தவான், இன்னொருத்தர் தானியேல். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க பெரியமானவர்களே. 3 பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த பேசுகிற பரிசுத்தவான் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. எப்படி அப்படின்றீங்களா? ஓகே. பேசின பரிசுத்தவானுக்கு மூல பாஷையில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா பால்மொனி அப்படின்னு போட்டிருக்கு. PALMONI, பால்மொனி என்ற ஒரு எபிரேய வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா த வண்டர்ஃபுல் நம்பரர், அதிசயமான கணக்கீட்டாளர் என்று அதுக்கு அர்த்தம். ரகசியங்களின் கணக்கீட்டாளர் என்று பொருள். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஆச்சரியமான கணக்குகள் எல்லாம் யாருக்கு தான் தெரியும்? இயேசுக்கு தான் தெரியும். அப்படி தானே? நட்சத்திரங்களுக்கெல்லாம் இலக்கம் பார்த்து எல்லா நட்சத்திரத்துக்கும் பேர் வச்சிருக்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 147 4ஆம் வசனத்தில் படிக்கிறோம். ஆகவே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா 2300 ராப்பகல் தரிசனத்தை தானியேல் புரிஞ்சிக்க முடியல. ஆகவே தானியேலுக்காக கேப்ரியேல் தூதன் கிறிஸ்துவிடம் கேள்வி கேட்கிறான். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டது கேப்ரியேலுக்கு பதில் சொல்லாமல் நேரடியாக தானியேலுக்கே பதிலை கூறுகிறார். அதான் தானியேல் 8:14. என்ன வசனம்? அவன் என்னை நோக்கி, பல்மொனி, அதிசயமான கணக்கீட்டாளர், என்னை தானியேல் நோக்கி 2300 ராப்பகல், அதாவது 2300 நாள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி தானியேலிடம் நம்முடைய இரட்சகர் கொடுத்த மிகப்பெரிய தீர்க்க தரிசன காலக்கணக்கு 2300 நாட்கள் தரிசனம். யூதர்களுக்கு குறிக்கப்பட்ட சிறையிருப்பின் காலம் எத்தனை வருஷம்? 70 வருஷம். இந்த 2300 ராப்பகல்னு தானியேல் கேட்ட உடனே, ஐயோ ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி போக மாட்டாங்களா? இன்னொரு 2300 நாட்களா? அதாவது 6 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் எபிரேய கேலண்டரில். 6 × 360 2160 நாட்கள். 4 மாதம் 4 × 30 120 நாட்கள். அப்புறம் 20 நாட்கள். 2160 120 20 சேர்த்தங்கிற 2300. ஆகவே என்னுடைய ஜனங்கள் விடுதலையாகி போவதற்கு இன்னொரு 6 வருஷங்கள், இன்னொரு 4 மாதங்கள், இன்னொரு 20 நாட்கள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தானியேலுக்கு மயக்கமே வந்துருச்சு. சரிங்களா? நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 2300 ராப்பகல் அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றா கேப்ரியேல் விளக்கம் கொடுத்துக்கிட்டே வருவார். 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா சொல்லிடுவார், மேதை பெர்சியா. ஒற்றை கொம்புள்ள ஆட்டுக்கடா கிரேக்க தேசம் சொல்லிடுவார். சின்ன கொம்பு, ஆனால் சின்ன கொம்பு பற்றி இதுதான் அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்க மாட்டார் கேப்ரியேல். போப்பு மார்க்குன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அதை மறைச்சிட்டார். சரிங்களா?
நாலாவது இந்த 2300 ராப்பகல் பற்றி கேப்ரியேல் சொல்ல வர்றதுக்குள்ள தானியேலுக்கு என்ன ஆயிடுச்சு? மயக்கம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட இன்னும் நாட்கள் செல்லுமோ என்று அவர் கலங்கினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன ஆச்சுன்னா, மறைக்கப்பட்ட முடிவு காலத்திற்கு அடுத்த தரிசனம் என்று கேப்ரியேல் சொல்லுகிறான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 17, 19, 26 இந்த வசனங்களை படித்து பாருங்க. கிறிஸ்துவானவர், அதாவது மிகாவேல், கேப்ரியேலை நோக்கி 2300 ராப்பகல் பற்றிய தரிசனத்தை தானியேலுக்கு விளக்கும்படி கட்டளையிட்டார். கேப்ரியேலே, நீ தானியேலுக்கு அதை பற்றி சொல்லுப்பா, 2300 ராப்பகலை பற்றின்னு சொல்கிறார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆனால் என்ன தெரியுமா? படிக்கிறேன் பாருங்க. எலன் ஒயிட் சொல்கிறாங்க, தரிசனத்தை புரிந்து கொள்ள தானியேலுக்கு விளக்கும்படி கேப்ரியேல் கட்டளை பெற்றிருந்த போதும் கேப்ரியேல் அவனுக்கு ஒரு பகுதி விளக்கத்தையே அளித்தான். சபைக்கு கடுமையான உபத்திரவம் வர இருப்பது பற்றி தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் விளக்கப்பட்ட போது, இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? அதிசயமான விதத்தில் அழிமுண்டாக்குவான், பலவான்களையும் பரிசுத்தவான்களையும் அழிப்பான் அப்படின்னு இந்த காரியத்தெல்லாம் கேப்ரியேல் சொன்ன உடனே சபைக்கு இன்னும் கடுமையான உபத்திரம் வரும் என்று இந்த தானியேல் கேட்ட பொழுது தானியேலின் உடல் பலம் குன்றி போனது. அவனால் அதற்கு மேல் தாங்க முடியாமல் போகவே அந்த தேவதூதன் சில காலம் அவனை விட்டு சென்றான். கேப்ரியேல் போயிடுறார் அப்படின்னு எலன் ஒயிட் எழுதுகிறாங்க. மாபெரும் போராட்டம் பக்கம் 325. விளங்குதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த 2300 ராப்பகல் தரிசனம் பற்றி தானியேல் 13 வருஷங்கள் அவன் திகைத்து கொண்டிருந்தான். சரிங்களா? தானியேல் 8:27 பாருங்களேன். தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். 13 வருஷம் தானியேல் 2300 ராப்பகலை பற்றி அப்படியே திகைச்சு போயிருந்தார். சரிதானே? இன்றைக்கும் அப்படி தான் நம்ம சபையில் 2300 ராப்பகலா, ஐயோ அதெல்லாம் வருது, ஏன் நான் பாடம் நடத்த மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரியமானவர்களே, வசனம் சொல்லுது பாருங்களேன். 8:27 கடைசியில், ஒருவரும் அதை அறியவில்லை. 2300 ராப்பகலை பற்றி ஒருவரும் அறியவில்லை அப்படின்னு படிக்கிறோம். எது வரைக்கும் அறியலை தெரியுமா? 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரைக்கும் அது மறைபொருளாகவே இருந்தது. ஏன்னா கேப்ரியேல் சொல்லிட்டாரு. 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் கடைசி பகுதி பாருங்க. இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது. எது? 2300 ராப்பகல். 19ஆம் வசனம் பாருங்க. இது குறிக்கப்பட்ட முடிவு காலத்திற்கு அடுத்தது. 19ஆம் வசனத்தில் 26 பாருங்க. சொல்லப்பட்ட ராப்பகல்களின் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது. ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை, அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும். அப்போ எதுக்கு கேப்ரியேல் விளக்கம் கொடுக்கல? 2300 ராப்பகலுக்கு விளக்கம் கொடுக்கல. எது நிமித்தம் தானியேல் 13 வருஷம் திகைப்பில் இருந்தார்? இந்த 2300 ராப்பகல் தரிசனம். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கணும். என்ன அப்படின்னா, சின்ன கொம்பு பார்த்துட்டோம். அடுத்து என்னது? சிறு புஸ்தகம், லிட்டில் புக். அது என்ன லிட்டில் புக்? சிறு புஸ்தகம். முதியவன் தானியேலிடம் 2300 ராப்பகல் பற்றி பேச யார் இறங்கி வந்தா? இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். சரியா? அப்படின்னு பார்த்தோம். அதே போல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதியவன், அப்போஸ்தலனான முதியவன் யோவானிடம் அதே விஷயம், சரிங்களா, நீ மறைத்து வைன்னு சொன்னார்ல, அதை பற்றி பேசுறதுக்கு இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தார். சரிங்களா? அதை எங்கே படிக்கிறோன்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நேற்று இரவு நான் சொன்னேன், செவன்த் டே சர்ச்சுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது தெரியுமா? வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. சரிங்களா? ஒரு மாபெரும் ஏமாற்றம், அதை கடந்து தான் இந்த சபை வந்துச்சு. இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் 10:1 சொல்லுது, ஒரு பலமுள்ள தூதன்
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனைப் போல, அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போல இருந்தது. இந்த வர்ணனை யாரை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவ தாங்க குறிக்குது. சரிங்களா? அவருடைய முகம் தான் எப்படி இருந்துச்சு? சூரியனை போல, அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல. அப்படி தான் நம்ம மத்தேயு 17:2, வெளிப்படுத்தல் 14:14, வெளிப்படுத்தல் 1:15, 2:18 போன்ற வசனங்களில் எல்லாம் இதே வர்ணனையை, வெளிப்படுத்தல் 10:1 படித்த இந்த வர்ணனையை நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் படிக்கிறோம். அப்போ பாருங்களேன், யார் தான் இறங்கி வந்தது? இயேசு கிறிஸ்து தான் இறங்கி வர்றார். இடத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தீர்க்க தரிசனங்களில் அவர் வெளிப்படுத்தி இருப்பார். 7 சபைகளுக்கும் பாருங்களேன், 7 சபைகளை பற்றி படிக்கும்பொழுது வெளிப்படுத்தல் 2:3 ஒவ்வொரு சபைக்கும் அந்தந்த சபைக்கு ஏற்ற மாதிரி அவர் தன்னை வெளிப்படுத்தி இருப்பார். உதாரணமாக ஸ்மிர்னா சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மிர்னா சபைக்கு என்ன சொல்லியிருப்பார்? மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. ஏன் அப்படின்னா அந்த சபையில் அநேகர், அந்த சபையின் காலகட்டத்தில், ஸ்மிர்னா சபையின் காலகட்டத்தில் அநேக இரத்த சாட்சிகளாக மரிக்க இருந்தது. அதனால் ஆண்டவர் அப்படி சொன்னார், மரித்திருந்து பிழைத்தவருமானவர், நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள், உங்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை அப்படின்னு ஆண்டு சொன்னார். சரிங்களா? அப்போது இடத்திற்கு ஏற்றார் போல தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் இந்த வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார்? பலமுள்ள தூதனாக, லைக் எ மைட்டி ஏஞ்சல். ஏன் தெரியுமா? அவர் கையில் என்ன இருக்கு? ஒரு சிறு புஸ்தகம் இருக்கிறது. அது மாதிரி 2ஆம் வசனத்தில் படிக்கிறோம், திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் கையில் ஒரு சின்ன புக் இருக்குது. அந்த சின்ன புக்கில் ஒரு பெரிய மைட்டி மெசேஜ் இருக்குது, ஒரு பலமுள்ள செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை எப்படி முழங்கணும்? சிங்கம் மாதிரி சொல்லணும். விளங்குதா உங்களுக்கு? அந்த செய்தி உலகமெல்லாம் போகணும். அதனால தான் அவன் தன்னுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும். சரிங்களா? அவன் கையில் ஒரு சின்ன புக் இருக்குது. அந்த புக்கில் இருக்கிற செய்தி உலகமெல்லாம் போகணும். நம்ம உலகமே என்னதாங்க? கடல், தண்ணி தானே. அது மேலே தான் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அதான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது. பிரியமானவர்களே, அதுதான் வெளிப்படுத்தல் 10:11 படிக்கிற பாருங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். பார்த்தீங்களா? அதை கிறிஸ்து யோவான்ட்டையும் சொல்கிறார், சபைக்கு சொல்கிறார். விளங்குதுங்களா? அப்போது அந்த பலமுள்ள தூதன் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் கையில் ஒரு சின்ன புஸ்தகம், அதில் பலமுள்ள செய்தி இருக்கிறது. அந்த செய்தி உலகமெல்லாம் போகணும். அந்த புஸ்தகம் எப்படிப்பட்ட புஸ்தகங்க? திறக்கப்பட்ட புஸ்தகம். சரிதானே? அந்த பலமுள்ள தூதன் இயேசு கிறிஸ்து கையில் என்ன புக் இருந்துச்சு? திறக்கப்பட்ட புத்தகம் இருந்துச்சு. அது என்ன திறக்கப்பட்ட புஸ்தகம்? அதை அறிய வேண்டும் என்றால் நம்ம தீர்க்க தரிசனத்தில் கண்டுபிடிக்கணும். எது மூடப்பட்ட புஸ்தகம், எது முத்திரை போடப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் என்று நாம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தானியேல் 12ஆம் அதிகாரம் 4 மற்றும் 9ஆம் வசனங்களுக்கு வந்தால், 4ஆம் வசனம் 9ஆம் வசனம் முதல்ல பாருங்களேன். 9ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். சரிங்களா? 4ஆம் வசனம் சொல்லுது, தானியேலாகி நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. பாருங்களேன், அப்போது முத்திரை போடப்பட்ட மூடப்பட்ட புஸ்தகம் எதுங்க? எது அப்படின்னு பார்க்கணும். இந்த 2 வசனங்களில் முத்திரை போடு என்ற கட்டளை தானியேலுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. வேறு எந்த தீர்க்கதரிசிக்கும் நீ இந்த புஸ்தகத்தை சீல் பண்ணுன்னு சொல்லலை பைபிளில். முடிவு காலம் மட்டும் தானியேல் புத்தகத்தின் முழு பகுதியும் கிடையாது, ஒரு சிறு பகுதி தான் புதைப்பொருளாக வைக்கப்பட வேண்டும் என்பது பரலோகத்தின் தேவ சித்தமாய் இருந்தது. அப்போ நமக்கு 2 கேள்வி வரணுங்க. ஒரு கேள்வி, முடிவு காலம் எப்போ தொடங்கும்? 2வது கேள்வி, தானியேல் புத்தகத்தின் எந்த பகுதியின் மீது முத்திரை போடப்பட்டது? சரிங்களா? முடிவு காலம் எப்போ தொடங்கும்னா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், 1260 ஆண்டுகள் செல்லும்.
அப்பொழுது பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். சரிங்களா? அது தானியேல் 12 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைத்து வை. முடிவு காலம் எப்போ? கிபி 1798 போப் 6ஆம் பயஸ் கைது செய்யப்பட்ட பொழுது, அதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த காலத்துக்கு பிறகுதான் உலகம் முழுவதும் சத்தியம் வேகமாக போச்சு. வேதாகம சங்கங்கள் பெருகின. 1804ஆம் வருஷம் பிரிட்டிஷ் பைபிள் சொசைட்டி, 1816ஆம் வருஷம் அமெரிக்கன் பைபிள் சொசைட்டி, எல்லாம் போச்சு. 1793 வில்லியம் கேரி இந்தியாவுக்கு வந்தார். புரியுதா உங்களுக்கு? அந்த இருண்ட காலம், அந்த முடிவுக்கு வருகிற நேரத்தில் தான் சத்தியம் எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. முடிவு காலம் எப்போ ஆரம்பிக்குது? தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 1798. ஆண்டுடைய ஜனங்களை சிதறடிக்கிற இந்த வல்லமை தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது எப்போ? 1798ஆம் வருஷம் அப்படின்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, ஏன்னா 1798 வரைக்கும் அந்த இருண்ட காலம், அந்த முடிவடைகிற அந்த காலம் வரைக்கும் போப்பு மார்க்கம் சத்திய வேதாகமத்தை முடக்கி வைத்திருந்தது. அப்படி தானே? சத்தியத்தை முடக்கி வைத்திருந்தது. ஆனால் அந்த 1798 பிறகு முடக்கப்பட்டிருந்த வேதாகமம் வெளிவந்ததால் தீர்க்க தரிசன அறிவு பெருக ஆரம்பித்தது. சரிங்களா? அப்போ முடிவு காலம் எப்போ ஆரம்பிக்குது? 1798 போப்பு கைது செய்யப்பட்டதிலிருந்து முடிவு காலம் ஆரம்பித்தது. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வின்னா, தானியேல் புத்தகத்தின் எந்த பகுதியின் மீது முத்திரை போடப்பட்டது? முழு புஸ்தகம் முத்திரை போடலை. ஏன் அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க சின்ன கொம்பு யார், போப் மார்க்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஆனால் 2340 தான் அவங்கள என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? அதுதான் தானியேல் 8:15 பார்க்குறோம். தானியேலுக்கு புரியாத, ஒருவரும் அறியவில்லை. தானியேல் 8:27 படிக்கிறோம். முடிவு காலத்துக்கு அடுத்த தானியேல் 8:17-19 படிக்கிறோம். மறைத்து வை என்று கேப்ரியல் சொன்ன தானியேல் 8:26 படிக்கிறோம். சரிங்களா? இப்படி ஒருவரும் அறியாத, தானியேலுக்கும் புரியாத, முடிவு காலத்துக்கு அடுத்த மறைத்து வை என்று கேப்ரியல் சொன்ன ஒரே ஒரு பகுதி பைபிள் எதுதான்? 2300 ராப்பகல் தரிசனம்தான். இருண்ட கால போப்பாட்சி முடிவுக்கு வந்ததுமே ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அநேகர் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தல் தீர்க்க தரிசனங்கள் மீது சிறப்பான கவனம் செலுத்தினார்கள். குறிப்பாக வட அமெரிக்காவில் வில்லியம் மில்லர் என்ற பேப்டிஸ்ட் சபையின் விவசாயி விசுவாசி 16 ஆண்டுகள் 2300 ராப்பகலை ஆராய்ச்சி செய்தார். இயேசுவின் 2ஆம் வருகை 1843க்கும் 44க்கும் இடையில இருக்கும் என்று கண்டுபிடித்தார். ஏறக்குறைய 1,00,000 பேர் அவருடைய வருகைக்காக, இயேசுவின் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் வில்லியம் மில்லர் கூட 2300 ராப்பகல் தரிசனத்தை புரிவதில் தவறு இழைத்தார். எதிர்பார்த்தபடி இயேசு வரல. சரிதானே? ஒரு பெரிய ஏமாற்றம். ஆனால் அந்த ஏமாற்றத்துக்கு பிறகு தான் பேராசீர்வாதம்னு நேற்று நைட்டு படித்தோம். அந்த ஏமாற்றத்துக்கு பின்னும் இயேசுவையும் வேதாகமத்தையும் உறுதியாய் பின்பற்றின ஒரு சிறு கூட்டம், சிறு புஸ்தகமான அந்த தானியேல் தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல் தரிசனத்தில் கவனம் செலுத்தி, அந்த சிறு புஸ்தகமான தானியேல் 2300 ராப்பகல் தரிசனத்தின் மீது கவனம் செலுத்தி ஒரு பலமான சத்திய தூதை பெற்றுக்கொண்டது. என்ன சத்திய தூது? பரிசுத்த ஸ்தலம் 2300 ராப்பகல் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். சரிங்களா? இந்த சின்ன கொம்பினுடைய ஆதிக்கம் எது வரைக்கும் இருக்கும்? 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அது என்ன நம்ம அடுத்த வாரம் படிக்க போகிறோம். பெரியமானவர்களே, 2300 ஆண்டுகளின் முடிவில் வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு பரலோக மகா பரிசுத்தலத்தில் ஆரம்பமாகும் என்ற சத்திய வெளிச்சத்தை ஆண்டவர் சின்ன கூட்டத்துக்கு வெளிப்படுத்தினார். சரிங்களா? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அந்த நியாய தீர்ப்பின் ஆரம்பம் 1844 அக்டோபர் 22 கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? நம்ம அதை அடுத்த வாரம் தானியேல் 9ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது அந்த கணக்கை நாம் பார்க்க போகிறோம். அதான் பைபிள் சொல்லுதுங்க. தானியேல் 12:10 துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள்.
பிரசங்கி 8:5 படிக்கிறோம், ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும், இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா நியாய தீர்ப்பையும் அறியும். A wise man's heart discerneth both time and judgment. ஆண்டோடைய பிள்ளைகள் ஞானவான்கள் நினச்சி வாங்கலாம், காலத்தையும் நியாய தீர்ப்பையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி தாங்க இந்த சபை, நம்முடைய திருச்சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்பை எப்போ ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்க ஆண்டவர் வச்சார். வழங்குது அவங்களுக்கு. நம்ம அதை அடுத்த வாரம் படிக்க போகிறோம். கடைசியாக கவிதை வடிவில் தானியேல் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கலாமா? வாசிக்கிறேன். 70 வயதை தொட்ட தானியேல் 7ஆம் தேசத்திலே கண்டான் ஆசரிப்பு கூடார தரிசனம் ஊலாய் ஆற்றங்கரையிலே. இரட்டை கொம்பு ஆட்டுக்கடா மேதிய பெர்ஷியாவாம், ஒற்றை கொம்பு வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசமாம். வல்லமை கொண்ட ஆட்டுக்கடா ஆட்டம் கண்டது, மிகுதியும் வல்லமை கொண்ட வெள்ளாட்டுக்கடாவின் பெரிய கொம்பு முறிந்து போனது. அவ்விடத்தே 4 கொம்புகள் முளைத்தெழுந்தது. 4 திசைகளில் ஒன்றினிலே புறப்பட்டதே சின்ன கொம்பு. வான சேனைக்கு எதிரே சேஷ்டை செய்தது, வான சேனாதிபதியை தாழ்த்தியது, அவரின் அன்றாடத்தை நீக்கியது, சத்தியத்தை சேதம் ஆக்கியது, பரிசுத்த ஸ்தலத்தை பாழாக்கியது, பரிசுத்தவான்களை பதம் பார்த்தது. சின்ன கொம்பின் சாகசங்கள் எதுவரைக்கும் என்றான் காபிரியேல் தூதன். 2300 நாட்கள் செல்லும் வரைக்கும் என்றார் பரமதேவன். சின்ன கொம்பு பெரிய கொம்பு ஆகும்தான், ஆயினும் தேவனால் சீக்கிரம் அது சாகும்தான். தரிசனம் புரியாத தானியேல் மயங்கினான், காபிரியேலும் பதில் சொல்லாமல் தயங்கினான். ஒருவரும் அறியாத ராப்பகல் தரிசனம் முடிவு காலத்தில் முழுமையாய் அறியப்படும். இதுவே தானியேல் 8ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்முடைய சர்ச்சுடைய அஸ்திபார வசனம், ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட். தானியேல் 8:14. அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் நம்முடைய அட்வென்டிஸ்ட் சபை கட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய சத்தியங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனால் தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 2300 ராப்பகல் புரியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருமே எல்லாரும் எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் புரிந்திருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த வசனம் 8ஆம் அதிகாரத்தில் மைய வசனம். தானியேல் புத்தகத்துக்கும் மைய வசனம், நம்முடைய சபைக்கும் அதுதான் மைய வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தின் பரலோக நியாய தீர்ப்பும் 8ஆம் அதிகாரத்தின் பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்புமே தானியேல் புஸ்தகத்தின் மைய கருத்து. அது எப்போது ஆரம்பமாகும்? அந்த நியாய தீர்ப்பு போப்பு மார்க்கத்தால் பாழாக்கப்பட்ட, கீழே தள்ளப்பட்ட பரலோக ஆசரிப்பு கூடார சத்தியம் எப்போதிருந்து மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்ற கேள்விகளுக்கு விடை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தான் நாம் பார்க்க போகிறோம். அது பிரியமானவர்களே, சின்ன கொம்பின் சாகசத்தினால் சீர்குலைய வேண்டாம். சிறு புஸ்தக சத்தியத்தினால், என்ன சிறு புஸ்தகம்? தானியேல், அதில் இருக்கிற பரலோக ஆசரிப்பு கூடார சத்தியத்தினால் நாம் சீர் பெற வேண்டும். அது பிரியமானவர்களே, மகா மேன்மையான சத்தியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நாம் அதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, இந்த சத்திய வெளிச்சத்தை புரிஞ்சு இதன்படி வாழ எனக்கு உதவி செய்யணும், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கடைசி நாட்களின் கடைசியில், முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற உம்முடைய ஜனமாகி எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய உன்னதங்களிலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிற மகத்துவமான தீர்க்க தரிசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களில் தானியேல் புத்தகத்தை படிக்கவும் நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளவும் கிருபை செய்து வருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த உலகத்தின் முடிவு காலத்தின் முடிவில் இருக்கிற நாங்கள் கர்த்தாவே எப்போதும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, மேல் நோக்கி பார்க்கிறவர்களாக, வசனத்தை ஆராய்ந்து அந்த வசன வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறீர், எதிர்பார்க்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் உலக காரியங்களிலே மூழ்கி போய் உடைய வசனங்களை விட்டு விலகி போகாதபடி எங்களை நீர் கிருபையாக பாதுகாத்து கொள்ளும். தகப்பனே, எங்களை முன்னோடிகளும் சரி, தானியேலும் சரி, எல்லாரும் இந்த எதிர்க்க தரிசனங்களிலே எவ்வளோ ஆழமாய் சிந்தனை செலுத்தினார்கள் என்று உணர்ந்து நாங்களும் அப்படி மாற எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, சிலையின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். தகப்பனே, தானியேல் கண்ட 8ஆம் அதிகார தரிசனத்தின் கடைசியில் இருக்கிறோம். சின்ன கொம்பு வல்லமை பெருகி அதிசயமான விதத்தில் அழிம்புண்டாக்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ராஜா தகப்பனே, இன்னும் காலம் செல்லாது, கர்த்தரின் வருகை சமீபம்.
உங்கள் மீட்பு சமீபம், ஆகவே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் அன்றாடம் ஆண்டவரே உடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யும். இதனால் வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த தீர்க்க தரிசனங்களை விளங்கிக் கொள்ளுகிற ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். எங்களை அப்படி மாற்றும் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. சுகவீனத்தோடு அநேகர் இருக்கிறாங்க, வர முடியாமல் எத்தனையோ சிறு பிள்ளைகள் அம்மையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் சுகம் கொடுங்க. ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அம்மாமார்கள், சகோதரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல சுகம் தாங்க. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. தெய்வ சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் இல்லங்களையும் ஆட்கொள்வதாக. எங்களுக்கு வேண்டிய சந்தோஷம், நிறைவான நன்மைகள், பலன்கள் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படி நாங்களும் ஆண்டவரை இன்னும் தீவிரமாக சத்தியங்களை படிப்போம் என்ற தீர்மானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆறுத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவர் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் காவல் வழி நடத்தும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.